உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து வாழ்கின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். ஆண்டவரே உம் உறைவிடமோ எத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி விழுகின்றது. ஆண்டவரே உம் உறைவிடமோ எத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்களும் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம், நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம். புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. திருப்பலி முன்னுரை. இன்று நாம் அன்னை மரியா விண்ணேற்பு அடைந்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நமது நாடு அடைந்த சுதந்திரத்தை நினைத்து ஒரு விழா எடுக்கின்றோம். மேற்கூறிய 2 விழாக்களும் சாத்தியமானதுதான். காரணம் நம்பிக்கை. அன்னை மரியாவுக்கு இறைவனது பராமரிப்பின் மீது நம்பிக்கை இருப்பதனால்தான் அவர் இறைவனின் தாயாகவும் போற்றினை பெற்றார். மங்கள வார்த்தை அவருக்கு சொல்லப்பட்ட போது இறைவனின் வாக்கில் நம்பிக்கை வைத்து ஆம் என்று சொன்னார். இறைவனின் தாயானதால் அவரை இறைவன் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொண்டார் என்று திரு அவை நம்புகிறது. ஒரு நாள் நாம் சுதந்திரம் பெறுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததால் தான் நம் முன்னோர்கள் தங்கள் உயிரையே தியாகம் வைத்து சுதந்திரத்திற்காக போராடினார்கள். எபிரேயருக்கு எழுதிய நூலில் இது விளக்கமாக கூறப்படுகிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கு இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். மரியன்னையின் மீது அன்பு வைத்திருப்பதற்கு நாம் நம்மை பெற்றெடுத்த அன்னையின் மீது அன்பு கொண்டு அவருக்கு தக்க உதவிகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அன்னையின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்ள முடியும். ஆகவே மரியாயின் விண்ணேற்பு பெருவிழாவான இன்று மரியன்னைக்கு மகிமை செலுத்துவோம். அதே நேரங்களில் நம்முடைய அன்னையருக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் செலுத்துவோம். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் பெறுவோம். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். புஷ்பா தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகம் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஜோசப் நிசாந்த் ஒப்புக் கொடுக்கிறார்கள். நன்றி திருப்பலியாக ஜெயக்குமார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்தம், இபி ஜோசப், கபிரியேல், பிரான்சினா, சுகந்தம், விக்டோரியா, ரெய்மண்ட், லீனா சைமன் ராஜ், விஜயா தனசிங், தேவசகாயம், செல்வபதி, சவுந்தரராஜன் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவையானது அன்னை மரியாள் மன்னவரின் மாளிகைக்குள் சென்ற தினத்தை சீரும் சிறப்புமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அதே தருணத்தில் நம் தாய் நாடானது நாம் பெற்ற 79வது சுதந்திர தின விழாவையும் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இவை இரண்டும் நாம் நம்பிக்கையினால் பெற்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. நம் அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய மடியில் பிறப்பதற்கு சம்மதித்ததனால் அவர் பெற்ற பாக்கியம்தான் உடலோடும் ஆன்மாவோடும் அவர்கள் விண்ணகம் எடுத்து செல்லப்படுகிறார்கள். நான் இயேசுவை என் இதயத்தில் சுமப்பதற்கு தயாராக இருக்கின்றேனாம். நான் இயேசுவை என் இதயத்தில் சுமப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களையும் குற்றங்குறைகளையும் நினைத்து நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான
வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீர். நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஒரு பெண்ணால் இழந்த விண்ணக வாழ்வும் மகிழ்வும் மற்றொரு பெண்ணால் மரியாவின் வழியாக மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியா. அவருக்கு ஏற்ற மாட்சியையும் துன்பங்களையும் அதன் வழியாக நாம் கண்ட மீட்பையும் எடுத்து கூறும் திருத்தூதர் யோவானின் வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 மற்றும் அதிகாரம் 12, 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோயிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரியதோர் அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தது. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணையில் இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கே 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓபீரின் பொன் அணிந்து
வலிமைமிகு அரசிளம் மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓவீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. பல்லவி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்ததம் மறந்துவிடு. உனது எழில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பல்லவி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசக முன்னுரை. இறந்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார். இந்த நிகழ்வு அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மரியாயின் விண்ணகர்ப்பு வழியாக சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும் என்று இயேசு இரண்டாம் வருகையை எடுத்து கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைத்திரு வசனங்கள் 20 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தழுகின்றார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் அவர் ஆட்சி செய்ததாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1
இறை வசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவை அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றது. அதோடு இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தின விழாவையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் அன்னையினுடைய விண்ணேற்பு மற்றும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திரு அவையின் வரலாற்றிலும் நம் தாய் திருநாட்டின் வரலாற்றிலும் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறது. திரு அவையில் அன்னை மரியா தனது இவ்வுலக வாழ்வை முடித்து கொண்டு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. அதே போன்று நம்முடைய தாய் திருநாட்டில் ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு பலர் பலவிதமான தியாகங்கள் செய்து தங்களுடைய இன்னுயிரை தந்து இந்த நாட்டிற்கு அவர்கள் பெற்று தந்தது தான் இந்த சுதந்திரம் என்ற ஒரு பரிசாக இருக்கிறது. எனவே இந்த 2 விழாக்களையும் ஒரு சேர கொண்டாடுவதில் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி. இந்த அளப்பரிய மகிழ்ச்சி நம்மிலே என்றும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் வேண்டி விரும்புவது கூட. இந்த அன்னை முதலிலே நாம் அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவை நாம் சற்று சிந்திப்போம். இந்த அன்னையினுடைய விண்ணேற்பு விழா 1950ஆம் ஆண்டு அன்று இருந்த திருத்தந்தை 12ஆம் பயஸ் என்பவர் அவர் அன்னை மரியா விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற அந்த விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்துகிறார். அப்படி என்றால் அதற்கு முன்பாக இந்த விழா கொண்டாடவில்லை என்றால் இல்லை, 3வது நூற்றாண்டிலிருந்தே இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த விசுவாச கோட்பாடு 1950இல்
அப்பொழுது இந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இவர்தான் இது ஒரு விசுவாச கோட்பாடாக அங்கு அறிக்கையிடுகின்றார். ஆக இன்னும் இது உறுதிப்படுகிறது. அதாவது அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற ஒரு செய்தியானது உலகம் முழுவதும் அங்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அன்னையினுடைய விண்ணேற்பு பற்றி ஒரு பாரம்பரிய ஒரு நிகழ்வும் இருக்கிறது. அந்த பாரம்பரிய நிகழ்வு என்னவென்றால், ஆண்டவருடைய விண்ணேற்புக்கு பிறகு அன்னை மரியாள் தன்னுடைய அன்பு சீடரான யோவானோடு எபேசில் தங்குகிறார். அங்கு தங்குகின்ற பொழுது அவர்கள் சில ஆண்டுகள் வாழ்கிறார்கள். அன்னை மரியா மரிப்பதற்கு முன்பாக வானதூதர் அதிசயமாக அனைத்து சீடர்களையும் இங்கு எபேசுக்கு வர சொல்லி ஒன்று கூட்டுகிறார்கள். இந்த இயேசுனுடைய சீடர்கள் அனைவருமே எபேசுக்கு வந்த பிறகு அன்னை மரியாள் அங்கு இறந்து விடுகிறார்கள். அவர்கள் இறந்துவிட்ட பிறகு அவர்களை அடக்கம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த 11 சீடர்கள் ஒருவர் மட்டும் இல்லை. யார் அவர்? வழக்கம் போல தோமையார் இல்லை. எனவே தோமையார் அங்கு 3 நாள் கழித்து வருகிறார். வந்த பிறகு எவ்வாறு லாசரை 3 நாள் கழித்து இயேசு அவருடைய கல்லறையை சென்று சந்திக்க வேண்டும் ஆசைப்பட்டால், அதே போல இவரும் அன்னை மரியாள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையை காண வேண்டும், அன்னையை பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றார். எனவே அன்னையினுடைய உடலை அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த கல்லறை திறக்கிறார்கள். ஆனால் அந்த கல்லறையிலே அன்னை மரியாளுடைய உடல் இல்லை. மாறாக வாசனை மிக்க அந்த பூக்கள் தான் அங்கு இருக்கிறது. எனவே இதிலிருந்து அனைவரும் உணர்ந்து கொள்கிறார்கள், அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை இந்த பாரம்பரிய நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆக இது அனைவருக்குமே புரிகின்ற ஒரு செயல்தான். காரணம், அன்னை மரியா ஜன்ம பாவம் இல்லாமல் மாசு மறுவற்றவளாக அவர் இருந்தால் வாழ்ந்தாள். எனவே எந்த விதமான பாவமும் அவர்களை தீண்ட முடியாது. எனவே அவருடைய உடல் அழிவுக்குரிய ஒரு உடல் அல்ல, மாறாக அவருடைய உடல் ஒரு அழியா ஒரு உடலாக இருக்கக்கூடியது. எனவே அன்னை மரியா அங்கு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார்கள். இந்த அன்னையினுடைய விண்ணேற்பு நமக்கு சொல்லுகின்ற பாடங்கள் என்ன? முதலாவதாக, அன்னை எவ்வாறு தன்னுடைய சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்படி என்றால் சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம்னா என்ன? வாட் இஸ் ஃப்ரீடம்? அதுதானே நமக்கு பிரச்சனை. அதான் விரும்பியது செய்வது. நான் நாளைக்கு யாராவது ஒருத்தர் கொலை பண்ண விரும்புகிறேன்னா அதை போய் நான் செய்யலாம். அதுதான் நம்ம எல்லாமே அப்படியே நினச்சிருக்கிறோம். நான் விரும்பினா பூசைக்கு போவேன், நான் விரும்பலைன்னா வரமாட்டேன். சுதந்திரம்னா என்ன? வாட் இஸ் ஃப்ரீடம்? நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு எத்தனாவது வருஷம்? 79 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு இன்னும் சுதந்திரம்னா என்ன தெரியல. சுதந்திரம்னா என்ன? அடிமை நிலையிலிருந்து விடுவிப்பது. சுதந்திரம் என்றால் நல்ல அந்த 2 கருத்துக்கள் நல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சுதந்திரம் என்றால் உண்மையானதை, சரியானதை, நல்லதை தேர்ந்தெடுப்பது. உண்மையானதை, சரியானதை, நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலையை பெற்றிருப்பது தான் சுதந்திரம். இப்போ ஒருத்தர் சிறையிலே இருக்கலாம், ஜெயிலில் இருக்கலாம். ஜெயிலில் இருந்தால் கூட அவன் சுதந்திரமாக இருப்பானா இல்லையா? இருக்க முடியுமா முடியாதா? முடியும். எப்படி? முடியும் அவனால். அவன் அங்கு நான் எந்த விதமான செயலும் செய்யாமல் நான் இங்கு ஒரு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அப்படி இருப்பான்.
இல்லை என்றால் நான் எங்கிருந்தாலும், நான் சிறையில் இருந்தாலும் நான் விடுதலை பெற்றவனை போல நான் இருப்பேன், அதுபோல சிந்திப்பேன், அதுபோல் வாழ்வேன் என்று அவன் தீர்மானிக்கின்ற பொழுது, அவன் அந்த ஒரு மனநிலையை தேர்ந்தெடுத்து தீர்மானிக்கின்ற பொழுது அவன் அப்படி இருப்பான். இதற்கு சிறந்த உதாரணம் விக்டர் பிராங்க்லின். அதாவது த மீனிங் ஆஃப் லைஃப் அந்த புத்தகத்தை எழுதியவர். குறிப்பாக ஜெர்மன் நாட்டிலே அந்த ஹிட்லரின் வதை முகாமில் இருந்தவர். பல யூதர்கள் இருந்தார்கள். ஆனால் உடன் இருந்த யூதர்கள் அனைவருமே அந்த மரணத்தை நினைத்து கொண்டு அவர்கள் பலர் இறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த விக்டர் பிராங்கல் என்பவர், அவர் மட்டும் ஒன்று தன்னுடைய மனைவி தன்னை அன்பு செய்கிறார் என்ற அந்த ஒரு உந்துதல், இரண்டாவது இந்த சிறையோடு நம்முடைய வாழ்க்கை முடிவதில்லை, இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பானதாக அமையும் என்ற அந்த மனநிலை, இந்த இரண்டு மனநிலைகளும் அவர் சிறையில் இருந்தாலும் அவர் ஒரு தைரியமான ஒரு மனநிலையோடு அவரை வாழ தூண்டுகிறது. ஆக எல்லோருக்கும் சிறை அங்கு இருக்கிறது. ஒருவர் அந்த மரணத்தை நினைத்து, அந்த கஷ்டங்கள் துன்பங்களை நினைத்து 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 அவர்கள் இறந்து விடுகிறார்கள். ஆனால் இன்னொருவர் எங்கேயோ இருக்கின்ற ஒரு சில உந்துதல், ஒரு சில அந்த புரிதல், இதை அவர் தேர்ந்தெடுத்து அதன் வழியாக அவர் உயிரோடு வாழ்கின்றார். ஆக நாம் எங்கு இருந்தாலும் நாம் அங்கு சுதந்திரமாக இருக்க முடியும். நீ சிறையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும், ஒரு சில நேரத்தில் நீ வீட்டில் இருந்தால் கூட நீ சிறை தான் உனக்கு. உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வாழ்க்கை முறை அது சிறையாக இருக்கும். ஆக நாம் உண்மையானதை, சரியானதை, நல்லதை நாம் தேர்ந்தெடுத்து வாழ்கிறோம் என்றால் அதுதான் சுதந்திரம். இங்கு அன்னை மரியாள் எப்படி சுதந்திரமாக இருந்தார்கள்? அன்னை மரியாள் தன்னை சுற்றி பலவிதமான கட்டுப்பாடுகள், யூத சமூகத்தில் இருந்த அந்த கட்டுப்பாடுகள் நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரு பெண் வெளியிலே வர முடியாது, எந்த ஆணோடும் பேச முடியாது, அவர்கள் விருப்பம் போல எந்த உடைகளும் மற்ற செயல்பாடுகளும் செய்ய முடியாது. அதே போன்று யூத சமூகத்திலே திருமணத்துக்கு முன்பாக எந்த உறவும் இருக்க முடியாது. இது போன்ற பல கட்டுப்பாடுகள் அன்னையை சுற்றி இருக்கின்றது. அன்னை அந்த சமூகத்தினுடைய மரபுகளுக்கும் சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவளாக இருக்கின்றார்கள். ஆனால் இவற்றின் மத்தியில் அங்கு வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் என்ன பதில் சொல்றாங்க? என்ன பதில் சொல்றாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆக அப்படி என்றால் அன்னை மரியாள் எந்த விதமான புற கட்டுப்பாடுகளுக்கும் அவர்கள் அங்கு அடங்கிவிடவில்லை. மாறாக தன்னுடைய சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். உண்மையானதை, நல்லதை, சரியானதை அங்கு தேர்ந்தெடுக்கின்றார்கள். இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. ஆனால் நாம் பல நேரத்தில் செய்வது என்னவென்றால், அங்கு சரியானதை, உண்மையானதை, நல்லதை நாம் தேர்ந்தெடுப்பதில்லை. எனவே தான் நாம் சொல்லுகின்றோம், இறப்பும் பிறப்பும் யார் கையில் இல்லை? யாருடைய கையில் இல்லை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நாம் நன்றாக வாழ்வதும், மகிழ்ச்சியோடு வாழ்வதும், மன நிறைவோடு வாழ்வதும், அல்லது துன்பங்களோடு, வருத்தங்களோடு, வேதனைகளோடு வாழ்வதும் யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் தான் இருக்கிறது. ஆக நாம் எத்தகைய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறோம் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. ஆக அன்னை மரியாளும் இந்த நிலையிலே அவர்கள் தன்னுடைய சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். உண்மையானதை, நல்லதை, சரியானதை தேர்ந்தெடுத்து அதன்படி அவர்கள் இறைவனுக்கு பதில் சொல்லுகின்றார்கள். இறைவனுக்கு ஆம் என்று அவர்கள் பதில் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு உயிரற்ற, ஒரு உணர்வற்ற ஒரு நிலையில் அவர்கள் அந்த பதிலை கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நிலையில்தான் இறைவனுடைய அந்த அழைப்புக்கு ஆம் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். எனவே மரியாளை பொறுத்தவரை இந்த ஒரு துணிச்சலான ஒரு முடிவை அன்னை மரியாள் எடுக்கின்றார்கள். எனவே அன்னையின் இந்த ஆம் என்ற பதில் அவருடைய வாழ்வை மட்டும் மாற்றவில்லை,
மாறாக இந்த மனுகுலத்தின் உள்ள ஒட்டுமொத்த மனிதருடைய வாழ்க்கையும் இவர்கள் சொன்ன அந்த ஆம் என்ற வார்த்தை அங்கு மாற்றமடைய செய்கிறது. ஆக அன்னை மரியாளை பொறுத்தவரை சுதந்திரம் என்பது சரியானதை, நல்லதை, உண்மையானதை தேர்ந்தெடுத்து வாழ்வதுதான் இந்த அன்னையை பொறுத்தவரை ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த சுதந்திரத்தினுடைய நோக்கம் என்ன? எதற்காக நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கின்றோம்? சுதந்திரத்தினுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே சொன்னாங்க, நான் விருப்பப்படி செய்கிறது அதுவல்ல சுதந்திரத்தினுடைய நோக்கம். சுதந்திரத்தினுடைய நோக்கம் குறிப்பாக விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா, இறைவனை வழிபட, இறைவனை அன்பு செய்ய, பிறருக்கு சேவை செய்ய. புரியுதுங்களா? சுதந்திரத்தினுடைய நோக்கம் இதுதான். நீங்கள் விவிலியத்தில் ஒரு சில வசனங்கள் நான் கொடுக்குறேன். சுதந்திரத்தினுடைய நோக்கம் இதுதான். அது நல்லா புரிஞ்சுங்க. சுதந்திரம் என்றால் நான் விரும்புவதெல்லாம் செய்வதல்ல. சுதந்திரம் என்பது இறைவனை வழிபட, இறைவனை அன்பு செய்ய, அவருக்கு பணிபுரிய. இதுதான் சுதந்திரத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதைதான், எனவேதான் இயேசு அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் மோயிசின் வழியாக பார்வோனிடம் சென்று பார்வோனிடம் நீ இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். விடுதலை பயணம் 8:1 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேவை நோக்கி கூறியது, நீ பார்வோனிடம் போய் அவனிடம் கூறு, எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு. எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு. அப்படி என்றால் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற இந்த இஸ்ராயல் மக்களை எதற்காக அங்கு விடுதலை செய்கிறார் என்றால், எதற்காக? இறைவனை வழிபடுவதற்காக. ஆனால் இன்னைக்கு நமக்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது. லீவு நாள் இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நாம் கடவுளை தேட போகிறதில்ல, கோயிலுக்கு வர போகிறதில்ல, நாமும் வர போகிறதில்ல, நம்முடைய பிள்ளைகளும் அனுப்ப போகிறதில்ல. இதுதான் நாம் பெற்றிருக்கின்ற சுதந்திரம். ஆனால் இந்த சுதந்திரத்துடைய நோக்கம் இதுதான். முதலிலே அந்த இறைவனை வழிபடுவதற்காக தான் இந்த இறைவன் நமக்கு இந்த ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். அதே போன்ற புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அவர்கள் தனக்காக பயன்படுத்தவில்லை. மாறாக இறைவனுக்கும் பிறருக்கும் பணிபுரிய அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே தான் நாம் மரியா வானதூதர் அந்த மங்கள வார்த்தையை அவர்களுக்கு அறிவித்த பிறகு, மரியா லூக்கான செய்தி 1ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். மரியா என்ன பண்ணுறாங்க? ஆமாம், இன்றைய வாசகம் கூட மரியா அங்கு யூதேய மலை நாட்டுக்கு விரைந்து செல்கிறார்கள். எதற்காக என்றால் எலிசபெத்துக்கு உதவி செய்ய. ஆக சுதந்திரத்தினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் சேவை செய்ய, பணி செய்ய. ஆக இது விவிலியத்தில் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிலும் நீங்களும் நானும் விடுதலை பெற்றது, சுதந்திரம் பெற்றது எதற்காக என்றால் பிறரை அன்பு செய்ய, பிறருக்கு பணிபுரிய. இதுதான் நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தினுடைய நோக்கம். நாம் பெற்ற இந்த சுதந்திரம் எதற்காக என்றால் நான் நினைப்பதெல்லாம் செய்வதல்ல, தான் தோன்றித்தனமாக வாழ்வதல்ல. அதுவல்ல சுதந்திரத்துடைய நோக்கம். மாறாக இந்த சுதந்திரத்துடைய நோக்கம் என்னவென்றால், நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறருக்கு பணிபுரிய வேண்டும். இதுதான் நம்முடைய காந்தி கூட, நம்முடைய தேச தந்தை காந்தி கூட அவர் விரும்பியது அதுதான். எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அதே போன்று எல்லோரும் ஒருவர் மற்றவருக்கு பணி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒரு நோக்கமாக இருந்தது. எனவே அன்னை மரியாளுடைய இந்த ஒரு செயல்பாடு நிச்சயமாக அங்கு அன்னை மரியாளை மட்டுமல்ல மற்றவர்களையும், இந்த ஒரு நோக்கம் அல்லது செயல்பாடு மற்றவர்களையும் அங்கு பாதிக்கிறது. எனவே தான் அன்னை மரியாள் தனது சுதந்திரத்தை பிறருக்கு பணிபுரிய அந்த சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே தான் மீண்டும் புனித பவுலடியார்
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:13 யாராவது வாசிக்கிறீங்களா? அதை மட்டும் எதற்காக பயன்படுத்துகிறார் என்று. அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டீர்கள். உரிமைன்னா அங்க விடுதலை. அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள். இது மூன்றாவது. ஒன்று, இறைவனை வழிபட. இரண்டாவது, பிறருக்கு பணி செய்ய. மூன்றாவது, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய அல்லது அன்பிற்கு அடிமைகளாக இருக்க. ஆக இந்த சுதந்திரத்தினுடைய நோக்கம் இதுதான். அன்னை மரியாள் இந்த சுதந்திரத்தை பயன்படுத்திய விதம்தான் பல புனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அங்கு இருக்கிறது. அன்னை மரியாள், குறிப்பாக அன்னை மரியாளுடைய அந்த சுதந்திரத்தை பார்த்து பலர் அங்கு உண்மையாகவே அவர்களால் தூண்ட பெற்று அத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதற்கு 2 உதாரணம் மட்டும் நான் தருகிறேன். முதலாவதாக அன்னை தெரசா. அன்னை தெரசா வாழ்விலும் அன்னையின் மீது அதிக பக்தி கொண்டவர்கள் இவர்கள். எனவே அவர்கள் ஏற்கனவே ஒரு அருட்கண்ணிய சபையில் இருக்கின்றார்கள். ஆனால் அதிலே அவர்களுக்கு ஒரு நிறைவு இல்லை. எனவே தான் அவர்கள் இது போன்ற பிறருக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு உந்துதல் அவருக்குள்ளாக இருக்கின்ற பொழுதுதான் இவர்கள் வெளியே வந்து இவ்வாறு இத்தகைய ஒரு கன்னிய சபை ஆரம்பித்து இத்தகைய ஒரு பணியை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அந்த அன்னை தெரசா தான் இருந்த அந்த இடத்திலே அவர்கள் சுதந்திரமாக இல்லை என்பதை உணர்கிறார்கள். அந்த இடத்திலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். சரியானதை, நல்லதை, உண்மையானதை தேர்ந்தெடுத்து அதை செய்வதற்காக அவர்கள் முனைகிறார்கள். அவ்வாறு அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் பிறருக்கு உதவி செய்வது, பிறரை அன்பு செய்வது, பிறருக்கு பணிபுரிவது. எனவே தான் அன்னை தெரசாவை பார்த்து கேட்கிறார்கள், இதோ ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அன்னை தெரசா சொல்லுகின்றார்கள், கடவுளின் கரத்தில் நான் ஒரு சிறிய பென்சிலாக நான் இருக்கிறேன். கடவுளின் கரத்தில் நான் ஒரு சிறிய பென்சிலாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே இத்தகைய ஒரு வாழ்வுக்கு முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இந்த அன்னை இருக்கிறார்கள். எனவே இறைவனால் தொடப்பட்ட இந்த அன்னை தன்னுடைய வாழ்விலே எந்த விதமான புற கட்டுப்பாடுகளும் இல்லாமல் தனது ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் சுதந்திரத்தை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதே போல இன்னொரு உதாரணம், நேற்றைய தினம் நாம் ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடினோம். யாரு? மேக்சிமிலியன் கோல்பே. இவரும் அங்கு ஜெர்மனி நாட்டில் இருக்கின்ற இந்த வதை முகாம், ஹிட்லருடைய வதை முகாமிலே இவரும் இருக்கிறார். அவரோடு இருக்கின்ற ஒரு சக கைதிக்கு அங்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த கைதி தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை நினைத்து அழுகிறார். அவர் இறப்பதற்கு தயாராக இல்லை. எனவே அந்த இடத்திலே மேக்சிமிலியன் கோல்பே சொல்லுகிறார், அவருக்கு பதிலாக நான் சாக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஆக இங்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது. உண்மையானதை, நல்லதை, சரியானதை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கான அந்த சுதந்திரத்தை அவர் பயன்படுத்துகின்றார். எப்படி என்றால், பிறருக்கு பணி செய்வதற்காக, பிறருக்காக உயிரை கொடுப்பதற்காக, பிறரை அன்பு செய்வதற்காக இந்த சுதந்திரத்தை அவர் பயன்படுத்துகின்றார். ஆக சுதந்திரத்துடைய நோக்கம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றிருப்பது தான் தோன்றித்தனமாக வாழ்வதற்காக அல்ல, மாறாக பிறரை அன்பு செய்ய, பிறருக்கு உதவி செய்ய, பிறருக்கு நன்மை செய்ய தான் இறைவன் நமக்கு இந்த ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆக அன்னையின் சுதந்திரம் எவ்வாறு, இந்த அன்னையினுடைய சுதந்திரம் நம் ஒவ்வொருடைய சுதந்திரத்தினுடைய எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்க இன்று அழைப்பு விடுக்கிறது. அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் சுதந்திரம் என்றால் நாம் விரும்புவது செய்வதல்ல, மாறாக இதோ இறைவனுடைய திருவுளம் என்னவென்பதை தேர்ந்து தெளிந்து நல்லதையும் சரியானதையும் உண்மையானதையும் அங்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது தான் உண்மையான சுதந்திரமாக இருக்கிறது.
ஆக அன்னையினுடைய விண்ணேற்பு விழா கிறிஸ்தவர்களாகிய நம்மை சிந்திக்க தூண்டுவது என்னவென்றால், பொறுப்புகளை ஏற்க மறுப்பது அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்தகைய பொறுப்புகள் வந்தாலும் அதை ஏற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது குடும்பமாக இருந்தாலும், பணி செய்கின்ற இடமாக இருந்தாலும், எங்கு இருந்தாலும் நாம் இத்தகைய ஒரு பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது கருத்து, இந்த அன்னையினுடைய விண்ணேற்பு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், அன்னையைப் போல நீங்களும் நானும் ஒரு நாள் மகிமையோடு வாழ்வோம் என்பதுதான். அன்னை எவ்வாறு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ, இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் அந்த விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றார்களோ, அதே போல அன்னையைப் போல இறைவனை சார்ந்து நீங்களும் நானும் வாழ்கின்ற பொழுது நீங்களும் நானும் அந்த இறைவனுடைய விண்ணக மகிமையில் நாம் பங்கெடுப்போம் என்ற அந்த ஒரு செய்தி தான் இந்த விழா நமக்கு சொல்லுகின்றது. ஆக இந்த அன்னையைப் போல நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்னையைப் போல நாம் மகிமை பெறுவோம். எனவே தான் நம்முடைய பெர்னார்ட் என்ற புனிதர் கூறுவார், அன்னையின் வாழ்வில் என்ன நிகழ்ந்ததோ அதுபோல நம்முடைய வாழ்விலும் நிகழும் என்று புனித பெர்னார்ட் கூறுகிறார். ஆக அன்னையினுடைய விண்ணேற்பு நாம் ஒவ்வொருவரும் ஒரு மாட்சிமையோடு மகிமையோடு வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தருகிறது. எனவே அத்தகைய மாட்சியோடு மகிமையோடு வாழ்வதற்குரிய அத்தகைய ஒரு வாழ்க்கை நாம் இந்த உலகத்திலே அன்னையைப் போல இறைவன் மீது நம்பிக்கை கொண்டும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நாம் வாழ்கின்ற பொழுது இத்தகைய விண்ணகர் மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சுதந்திரம் என்றால் என்ன? இந்த சுதந்திரத்தை நாம் அன்னையைப் போல அங்கு நல்லதை தேர்ந்தெடுப்பது, உண்மையானதை தேர்ந்தெடுப்பது, சரியானதை தேர்ந்தெடுப்பது என்பதை நாம் புரிந்து அறிந்து அதன்படி நாம் வாழ்கின்றோமா? இரண்டாவதாக, இந்த சுதந்திரம் என்பது பிறருக்கு பணி செய்ய, பிறரை அன்பு செய்ய, பிறருக்கு சேவை செய்ய என்ற அந்த ஒரு மனநிலையை நாம் பெற்றிருக்கின்றோமா? குறிப்பாக விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த சுதந்திரம் இறைவனை வழிபட, இறைவனை அன்பு செய்ய, இறைவனுக்கு பணிபுரிய என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, நீங்களும் நானும் ஒரு நாள் அன்னையைப் போல மகிமையோடு மாட்சிமையோடு இறைவனுடைய விண்ணரசில் நாம் இருப்போம் என்ற அந்த நம்பிக்கை தான் இந்த விழா நமக்கு தருகிறது. இரண்டாவது விழாவாக இன்றைய தினம் நாம் நம்முடைய இந்திய திருநாட்டின் 79வது அந்த சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த சுதந்திர தின விழாவினுடைய இந்த ஆண்டுக்கான மைய கருத்து என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இந்த 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவினுடைய மைய கருத்து என்ன? எல்லாம் கொஞ்ச நேரத்தில் இன்னும் பேட்ச் குத்திட்டு ஜனகணமனை பாடிட்டு சல்யூட் அடிச்சுட்டு போயிடுவோம். எந்த மைய கருத்தில் எந்த விழா கொண்டானாலும் நமக்கு அது நம்மை தொடவே தொடாது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவினுடைய மைய கருத்து இதுதான். ஒரு வளமான, பாதுகாப்பான, ஒரு சுய சார்போடு இருக்கின்ற இந்தியாவை உருவாக்குவது. ஒரு வளமான, பாதுகாப்பான, சுய சார்போடு இருக்கின்ற இந்தியாவை உருவாக்குவது தான் இந்த இந்திய திருநாட்டின் 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்து இவர்கள் எடுப்பதற்கான காரணம் 2047 புதுமை இந்தியா அல்லது வளர்ச்சியடைந்த இந்தியா, அதை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த இந்தியாவை இத்தகைய ஒரு நிலையில் ஒரு வளர்ந்த ஒரு நாடாக உருவாக்குவதற்காக தான் இன்று இவர்கள் தேர்ந்தெடுப்பது ஒரு வளமையான, பாதுகாப்பான, சுயசார்போடு இருக்கின்ற ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையிலே இந்த ஒரு கருத்தை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆக இந்த நாளிலே நாம் இந்தியா ஒரு வல்லரசு நாடா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. வல்லரசு என்றால் என்ன? அதாவது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் இட் இஸ் ஷைனிங், ஒளிர்கிறது, இன்னொரு பக்கம் இது இருளாக இருக்கிறது. எப்படி ஒளிர்கிறது என்றால், உலக நாடுகளில் மொத்தம் 196 நாடுகளுடைய அந்த கொடிகள் ஐநா சபையின் முன்பாக பறக்க விடப்படுகின்றன. அவ்வாறு அதிலிருந்து எடுக்கின்ற பொழுது உலக அளவிலே
அதிகமான பணக்காரர்கள் இருக்கின்ற நாடு இந்தியா. அதில் உலக அளவிலே 4வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. எனவே அந்த நிலையிலே இந்தியா இஸ் ஷைனிங், இந்தியா ஒளிர்கிறது. ஆனால் அதே நேரத்திலே மனித வளங்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நாடாக எந்த நாடு இருக்கின்ற என்று சொல்லுகின்ற பொழுது இந்தியா அந்த பட்டியலிலே 136வது இடத்தில் இருக்கிறது. மனித வளங்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான உணவு, கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேலைவாய்ப்பு, இது போன்ற அடிப்படை வசதிகளை எந்த நாடு பெற்றிருக்கிறது? இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இண்டெக்ஸ் இதுதான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை காண்பிக்கும். அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்தியா 136வது இடத்தில் இருக்கிறது. எனவே இந்தியா ஒரு இருளான பகுதியில் இருக்கிறது. எப்பொழுது இந்தியா வல்லரசாகும் என்றால் நாம் போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் குவித்து வைப்பதனால் இந்தியா வல்லரசாகிவிடாது. மாறாக இங்கு இருக்கின்ற 140 கோடி மக்கள் எப்பொழுது அனைவரும் கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேலைவாய்ப்பு, உணவு இதை அனைத்தும் எல்லோரும் எப்பொழுது பெறுகின்றார்களோ அப்பொழுதுதான் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாற முடியும். ஆக இன்று நம்முடைய நாடு ஒரு வல்லரசு நாடா என்றால் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையிலே பார்க்கின்ற பொழுது அவ்வாறு இல்லை. எனவே இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தேச பக்தி என்ன? நாம் பல நேரத்தில் நாம் தேசபக்தி என்று எதை நினைக்கிறோம் என்றால் கொடியை ஏற்றிவிட்டு கொடிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு தேசிய கீதம் பாடிவிட்டு செல்வது தான் நம்முடைய தேசபக்தி என்று நினைக்கின்றோம். அப்படி அல்ல. தேசபக்தி கொண்ட ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை, பணிகளை அவர்கள் செவ்வனே செய்வது தான் தேசபக்தி. அப்படி என்றால் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றால் அவர்கள் சரியாக படிக்க வேண்டும், நேரத்தோடு வர வேண்டும், தன்னுடைய பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், சாலையிலே செல்கின்ற பொழுது விதிமுறைகளை மதிக்க வேண்டும். அதே போன்று பெரியவர்களாகிய நாமும் இந்த நாட்டிற்கு, இந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை நாம் சரியாக செலுத்த வேண்டும். அதே போன்று இந்த நாட்டினுடைய அந்த விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இவை அனைத்தும் நாம் செய்கின்ற நம்முடைய கடமைகளை, நம்முடைய பணிகளை செய்வது தான். அதே போல நாம் ஒரு தொழிலை செய்கிறோம் என்றால் தரமான பொருட்களை உற்பத்தி செய்வது தான். அதில் தான் நம்முடைய தேசபக்தி இருக்கிறது. மாறாக இந்தியா பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்கின்ற பொழுது இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்று அதற்காக நாம் உடனிருந்து அனைத்து உதவிகள் செய்துவிட்டு அது வெற்றி பெற்றதென்றால் பாராட்டுவது அது தேசபக்தி அல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பணிகளை, பொறுப்புகளை நாம் எப்பொழுது செவ்வனே செய்து நாம் அதை செய்கின்றோமோ அதுதான் உண்மையான தேசபக்தியாக இருக்க முடியும். எனவே இந்த இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கின்ற இன்று நம்முடைய நாடு 2047 100 வருடங்கள் அது அடைய போகிறது, விக்ஷித் பாரத் என்று. எனவே அந்த ஒரு கனவு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால், வளமான இந்தியா, புதுமை இந்தியா உருவாக வேண்டும் என்றால் அதற்கான அந்த பணிகள், முன்னெடுப்புகள், அதற்கான ஒத்துழைப்பு நாம் நல்குவதற்கு இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற்று நாம் இந்த திருப்பலியை தொடர்ந்து நம் ஒவ்வொருக்காகவும் நம்முடைய இந்திய திருநாட்டிற்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்து பிறந்த அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருக்கு உயிர்த்தெழுந்தார். உன்னதத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் இருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன். புனிதர்களின் ஒருமிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நாம் நமது பொது மன்றாட்டுகளில் ஒன்றாக இணைந்து நமது கருத்துக்களையும் நமது மன்றாட்டுகளையும் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகள்.
அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, எம் திரு அவையில் உள்ள அனைவரும் அடுத்தவருடன் பகிர்ந்து தன்னலமற்ற தொண்டுள்ளத்தோடு உம் பணியை சிறப்புடன் செய்திடவும், உம் உண்மை சீடராய் வாழ்ந்திடவும், ஏழைகளின் மகிழ்ச்சியில் இயேசுவை காண உமது ஆற்றலை பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் மகிழ்ச்சியும் எம் புதையலுமாய் உள்ளவரே எம் இறைவா, உம்மிடம் நாங்கள் பெற்ற ஆன்மீக மற்றும் பொருளாதார வளங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து நன்மைகள் செய்யும் தாராள மனதை தருமாறும், மரியாளை போல தாழ்ச்சியிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க அருள் வரம் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக காத்திருக்கும் எம் இறைவா, நாங்கள் உம் ஞானத்தையும் இரக்கத்தையும் உம் அன்பையும் தேடக்கூடியவர்களாய் நிலையற்ற செல்வத்தை விடுத்து நிலையான உம் இறையரசை நாடவும், நீர் எமக்கு கொடுத்த சுதந்திர காற்றை அனுபவிக்கவும் தேவையான வரங்களை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் எம் இறைவா, எமக்காய் நீர் தந்த அரசியல் தலைவர்கள் தங்களுக்குள் சகிப்புத்தன்மை இல்லாமையால் அமைதியில்லா ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ள இவ்வேளை உம் அன்பின் போதனைகளால் அனைத்தையும் மறந்து மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டிய வரத்தை தர உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் ஒரு சில மணித்துளிகள் மௌனம் காத்து நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தோம், அன்பை தந்தோம், போதாதென்று இன்று எம்மை தந்தோம். தேவ மகன் காணிக்கையா எம்மை தந்தோம், அவர் தன்னை தந்தார். அப்பம் தந்தோம், அன்பை தந்தோம், போதாதென்று இன்று எம்தோம். தேவ மகன் காணிக்கையாய் எம்மை தந்தோம், அவர் தன்னை தந்தார். காலமெல்லாம் ஈட்டியதை காணிக்கை நாம் தந்தோம். காலமெல்லாம் ஈட்டியதை காணிக்கை நாம் தந்தோம். பொன்பழமும் கேட்கவில்லை, மண்பழமும் கேட்கவில்லை, நீ நெஞ்சில் அமர்ந்தால் துன்பமில்லை. அப்பம் தந்தோம், அன்பை தந்தோம், போதாதென்று இன்று எம்மை தந்தோம். தேவ மகன் காணிக்கையாய் எம்மை தந்தோம், அவர் தன்னை தந்தார்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியாம் இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்து மிகது பொருத்தமானது. ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். இன்றைய தினம் இந்த வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்கின்ற மரியாயின் சினையர் மட்டும் பீடத்தின் அருகிலே வந்து திவ்ய நற்கனை பெற்றுக்கொள்ளவும். மற்றவர்கள் நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருங்கள். அருட்தந்தையர்களும் அருட்சகோதரியும் வந்து உங்களுக்கு இந்த திவ்ய நற்கனை வழங்குவார்கள்.
என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளையே நினைத்து என் மனம் மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் மகிழ்கின்றது. தாழ்நிலை நின்ற தமடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் பேருடையாள் ஏற்றிடுமே. என் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கு அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். அவர் தம் கைத்திறன் காட்டினார். அகந்தையின் மனிதனை சிதறடித்தார். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளையே நினைத்து என் மனம் மகிழ்கின்றது. வலியோர் அரியணை நீங்க செய்வார். எளியோர் தம்மையே உயரச் செய்வார். செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிட்டார். சிறுமையிட்டோர் பசி நீங்க செய்வார். நாம் முன்னோருக்கு உரைத்தது போல் தமது வார்த்தை நிலைக்க செய்தார். ஆபிரகாம் நம் தந்தையர்க்கும் அவர் வழி வந்த யாவருக்கும் என்றும் இரக்கம் நினைவு கூர்ந்தார். இஸ்ராயேலை ஆதரித்தார். என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் மகிழ்கின்றது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். அறிவிப்புகள். இன்றைய தினம் இந்த வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த மரியா சேனை உறுப்பினர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஜெபங்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி இறுதி ஆசிர் முடிந்த பிறகு அவர்களுக்கான அந்த உறுதிமொழி எடுப்பார்கள். இறுதி பாடல் முடிந்த பிறகு நாம் ஆலயத்தின் முன்பாக ஒன்று கூடுவோம். நம்முடைய தேசிய கொடியை ஏற்றிவிட்டு செல்ல அனைவரும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். வெண்ணீர்ப்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சுதந்திரம் பெற்றவர்களாக வாழ்ந்திடம் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சேனையின் வாக்குறுதி. மிகவும் தூய ஆவியே, நான் பசிலையின்றி மரியாயின் சேனையாளராக சேர்வதற்கு ஆவல் கொள்கிறேன். ஆனால் என் சொந்த வல்லமையால் உமக்கு தகுந்த பணிபுரிய என்னால் இயலாததை உணர்கிறேன். ஆகவே நீர் என்மேல் எழுந்தருளி வந்து என்னை உம்மால் நிரப்பியருளும். ஏனெனில் உம்முடைய வல்லமை என் எளிய செயல்களுக்கு உறுதி தந்து அவற்றை உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும் கருவிகளாக மாற்றும். ஆனால் உலகை இயேசு கிருஷ்ணாதரில் புதுப்பிக்க வந்த நீர் மரியா மூலமாக அன்றி அதை நிறைவேற்ற திருவுளம் கொள்ளவில்லை. அவர் வழியாக அன்றி வேறு வழியில் செய்யவோ அன்பு செய்யவோ எங்களால் முடியாது. அவர் வழியாக அவர் விரும்புவோருக்கு அவர் விரும்பும் பொழுது அவர் விரும்பும் அளவில் அவர் விரும்பும் வகையில் உம்முடைய நன்கொடைகளையும் புண்ணியங்களையும் வரங்களையும் வழங்குகின்றேன். உம்மோடு அவ்வளவு நெருங்கி ஒன்றித்திருக்கும் அவரோடு நானும் நெருங்கி ஒன்றித்திருந்தால் மட்டுமே சேனையின் சேவையை மிக சிறந்த முறையில் என்னால் செய்ய முடியும் என்று நன்றாக உணர்கின்றேன். ஆகவே இதோ இந்த உண்மைகளை எப்பொழுதும் எங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கும் சேனை விருது கொடியை கையில் ஏந்தி உமது முன்னிலையில் அவருடைய போர் வீரனாகவும் பிள்ளைகளாகவும் நிற்கின்றேன். அவர் இன்றி எனக்கு வேறு ஆதரவு இல்லை என்று இதோ அறிக்கையிடுகிறேன். அவரே மாவுக்கு அன்னை, அவர் இதயமும் என் இதயமும் ஒன்று. இந்த ஒன்றுபட்ட இதயத்திலிருந்து நான் ஆண்டவரின் அடிமை என்ற அந்த பழைய வார்த்தைகளை அவர் மீண்டும் சொல்லுகிறார். அவர் மூலமாக பெரும் காரியங்களை செய்ய மீண்டும் நீர் வந்திருக்கின்றீர். உமது வல்லமையை என் மீது செய்தருளும். உமது நெருப்போடும் அன்போடும் என் ஆன்மாவில் வந்தருளும். மரியாவின் அன்போடு உலகத்தை மீட்க அவர் கொண்டிருக்கும் உறுதியான என் ஆன்மாவை ஒன்றுபடுத்தியருளும். அமல உற்பவியாகிய நீர் படைத்த அவரோடு இண்டித்து நானும் தூய்மை உள்ளவனாகவும் விளங்க அருள் புரியும். என் ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக என்னில் வளர எனக்கு உதவி புரிந்தருளும். அவருடைய தாயும் ஒன்றித்து நான் அவரை உலகிற்கும் அவரை எதிர்த்து நிற்கும் என் ஆன்மாவுக்கும் கொண்டு வர எனக்கு உதவி தந்தருளும். இறுதியாக நானும் அவர்களும் இவ்வுலகம் என்ற போர் முனையில் போர் புரிந்து வெற்றி பெற்ற பின் தூய திருத்துவத்தின் மாட்சியில் அந்த தாயுடன் என்றென்றும் அரசாள செய்தருளும். நீர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை உமது கருவியாக பயன்படுத்தி என் பலவீனத்தை வல்லமையாக மாற்றுவீர் என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கையால் தூண்டப்பட்டு சேனையின் அணிவரிசையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த இடத்தில் இதோ நிற்கின்றேன். பிரமாணிக்கமான பணிவென்று செய்வேன் என்று வாக்களிக்கவும் துணிகின்றேன்.
என்னை என் தோழனோரோடு ஒன்றாய் இணைத்து என் அனைவரையும் ஒரே மனம் படைத்த படையாக அமைத்து மரியாவோடு ஒன்றித்து அணிவித்து செல்லும் பொழுது எங்களை வரிசை குலையாமல் காப்பாற்றும். சேனின் ஒழுங்கு திட்டங்களுக்கும் இனிமேல் முற்றும் கட்டுப்பட்டு இருப்பேன். மிகவும் தூய ஆவியே, உமது ஆட்சியை எங்கும் பரப்பி உமது சித்தத்தை நிறைவேற்ற செய்து உமது அருளின் அற்புத செயல்களால் உலகத்தை புதுப்பித்தருளும் அருள் புரியும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவின் பேராலே. அனைவரும் இறுதி பாடலுக்கு எழுந்து நிற்போம். அன்னையை போற்றி புகழ்களை பக்தியோடு பாடுவோம். ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.